SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். CIDயில் நாமல் அதிகரித்து பதற்ற நிலை, விரைந்த போலீசார். கெகல்பத்ரு பத்மேவின் நண்பர் மீது துப்பாக்கிச் சூடு, மினுவாங்குட சம்பவம் தொடர்பில் வெளிவரும் உண்மை தகவல்கள். பல லட்சம் பெறுமதியான தங்க நகையை கொள்வனவு செய்து செவ்வந்தி, துபாயில் இருந்து வந்த பணம். யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை திடீரென்று நிறுத்தம். கழுதைகளை சட்டவிரோதமாக கொண்டு சென்ற 2 கைது. அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு கோல்ட் கார்டு, வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்பாக மிகவும் பதட்டமான சூழல் உருவாகியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ வாக்குமூலம் வழங்குவதற்காக திணைக்களத்தின் உள்ளே சென்றிருந்த போது வெளியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான ஒரு யூடியூபர் நாமலுக்கு எதிரான காணொலி ஒன்றை பதிவு செய்தார். குறித்த யூடியூபர் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தாரின் அரசியல் குறைகள் குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வரும் நிலையில் இன்றும் காணொலியொன்றை பதிவு செய்தார். இதனையடுத்து அங்கிருந்த நாமல் ராஜபக்ஷவின் ஆதரவாளர்களுக்கும் குறித்த யூடியூபருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றவே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இரு தரப்பினரையும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ 4 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் CID வளாகத்தை விட்டு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மினுவாங்குடு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் கெகல்பத்ரு பத்மேவின் பாடசாலை நண்பர் என்பது தெரியவந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூடு நடந்தபோது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் முச்சக்கரவண்டி தரிப்பிடத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கானவரின் கால் மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டு தற்போது கம்பஹா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனேமுல்ல சஞ்சீவு மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் கெகல்பத்தே பத்மே இருப்பதாக தெரியவந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்களும் தற்போது வெளிவரும் நிலையில் இன்றைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவமும் மக்கள் மத்தியில் அச்ச நிலையை தோற்றுவித்துள்ளதாக அமைந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் மூளையாக செயற்பட்ட இசாரா செவ்வந்தி களுத்துறை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்வனவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சஞ்சீவவை கொலை செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் துபாயை சேர்ந்த கெகல்பத்ரே பத்மே செவ்வந்தியின் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவு கடந்த 19ஆம் தேதி அலித்கடை நீதிமன்றத்தில் வைத்து செவ்வந்தியால் கொலை செய்யப்பட்டார். செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரது தாயும் இளைய சகோதரரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கெகல்பத்ரே பத்மேவின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவந்துள்ளது. தற்போது கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து ஆரம்பமாகி 4 நாட்கள் நடைபெற்ற நிலையில் மீண்டும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக கப்பலை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அதனால் இன்று முதல் நாளை மறுதினம் வரை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாகவும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் மார்ச் 1ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து வழமைக்கு திரும்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி 6 கழுதைகளை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி சாரதிகள் 2 இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தகுளிய பகுதியை சேர்ந்த 2 பார ஊர்தி சாரதிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் உள்ள கழுதைகளை கற்பட்டி பிரதேச செயலாளரின் அனுமதியின்றி வேறு பகுதிக்கு கொண்டு செல்வது சட்டவிரோதமானது என்று போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த கழுதைகள் படல்கம பிரதேசத்தில் உள்ள தென்னந்தோப்பு காணிக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேட்பட்டி உதவி காவல்துறை அத்தியட்சகருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நுரைச்சோலை காவல்துறையினர் இந்த சந்தேக நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் $5 மில்லியன் கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவரவர் நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் $5 மில்லியன் கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டம் 2 வாரங்களில் நடைமுறைக்கு வரும் என்றும் இதற்கு காங்கிரசின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் தனது நிர்வாகத்திற்கு இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிஐடியில் நாமல் அதிகரித்து பதற்ற நிலை, விரைந்த போலீசார். கெகல்பத்ரு பத்மேவின் நண்பர் மீது துப்பாக்கிச் சூடு, மினுவாங்குண்ட சம்பவம் தொடர்பில் வெளிவரும் உண்மை தகவல்கள். பல லட்சம் பெறுமதியான தங்க நகையை கொள்வனவு செய்த செவ்வந்தி, துபாயில் இருந்து வந்த பணம். யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை திடீரென்று நிறுத்தம். கழுதைகளை சட்டவிரோதமாக கொண்டு சென்ற 2 கைது. அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு கோல்ட் கார்டு, வெளியான முக்கிய அறிவிப்பு.